Je suis ému d'être parmi vous ce matin. இந்த காலை பொழுதிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பது குறித்து மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Et je suis aussi ému de voir les parents de Sonia. சோனியாவுடைய பெற்றோர்கள் நம்ம மத்தியில் இருப்பது குறித்தும் நான் பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Je suis aussi ému de revoir Sonia et Martino. மார்த்தினோவும் சோனியாவும் மறுபடியும் நம்ம மத்தியில் இருப்பதை பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Et c'est une grande joie pour moi d'être parmi vous. உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. Merci pour votre invitation. எனக்கு நீங்கள் உங்களுடைய அழைப்புக்காக நன்றி. Pour que je puisse présenter ce message aujourd'hui. இந்த காலை பொழுதிலே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அளித்த வாய்ப்புக்காக நன்றி. Je tiens à remercier aussi le pasteur Youn போதகர் யூன் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். qui a insisté à ce que je vienne aussi. என்னை வரும்படி என்னை கட்டாயப்படுத்தினார். En tout cas, une chose est sûre, nous sommes tous heureux aujourd'hui. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நாம் யாவரும் இந்த நாளிலே மகிழ்ச்சியா இருக்கின்றோம். Et nous aimerions quand même valoriser le sens du mariage aujourd'hui. இன்றைய நாளிலும் திருமணத்தை பற்றின முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் இந்த வேளையிலும் தியானிக்க இருக்கின்றோம். J'ai envie de dire à Sonia et à Martino, pour des choses merveilleuses de la part de Dieu, nous allons prolonger un peu, n'est-ce pas, ce bonheur du mariage. இந்த திருமணத்தின் நன்மைகளையும் இந்த திருமணத்தின் ஆசீர்வாதங்களும் நாம் வேதத்தினூடாக அவைகளை தியானிக்க போகிறோம். அவைகளை பற்றியும் நாம் இந்த வேளையில் அதனூடாக கடந்து செல்ல போகின்றோம். J'aimerais vous proposer, pour accentuer le sens du mariage, en vous proposant les 3 images du mariage selon la Bible. வேதத்தில் உள்ள 3 படங்கள் மூலமாக இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்க திருமணத்தின் முக்கியத்துவங்களை நாம் கடந்து சென்று அதை தியானிக்க போகின்றோம். Les 3 images du mariage selon Dieu. தேவனால் தீர்மானிக்கப்பட்ட இந்த 3 படங்களை பற்றி நாம் இந்த வேளையில் நாம் தியானிக்க La போகிறோம். première image, முதலாவது படமாக le mariage. திருமணம் என்பது, Je cherche quelque chose ici. நான் இங்கே ஒரு காரியத்தை நான் தேடுகிறேன். Ça ne va pas être long. அதிக நேரம் செல்லாது. Je cherche quelque chose. நான் ஒரு காரியம் தேடுகிறேன். Je ne suis pas prestidigitateur, hein. Eh bien, le mariage, la première image du mariage, le mariage est un cadeau de Dieu. முதலாவதாக திருமணம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. Lorsque Adam se sentait tout seul lors de la création, ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த போது ஆதாம் தனிமையா இருக்கிறத உணர்ந்தான். Dieu n'a pas laissé Adam dans cette solitude. இந்த காரியத்திலே ஆண்டவர் அவனை தனிமையாக விட்டு வைக்கவில்லை. Genèse 2, le verset 18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், Il n'est pas bon que l'homme soit seul. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். Je lui ferai une aide semblable à lui. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Et Dieu a donné à Adam Ève pour être sa femme. ஆதாமுக்கு ஏவாளை துணைவியாக ஆண்டவர் கொடுத்தார். Et lorsque Adam a reçu ce cadeau de Dieu, தேவனிடத்திலிருந்து இந்த அன்பளிப்பை அந்த ஆதாம் பெற்றுக்கொண்ட பின்பு, avec un miracle, அது ஒரு ஆச்சரியமான விதத்திலே, eh bien, voici ce que dit la Bible dans Genèse 2, le verset 21 et 22. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். Si vous permettez, Martino et Sonia, சோனியா, மார்த்தினோ, நீங்கள் என்னை அனுமதித்தால், lorsque Martino regarde sa femme Sonia, மார்த்தினோ தன்னுடைய மனைவி சோனியாவை காணும்போது, நோக்கும்போது, que Martino sache
que Sonia, c'est un cadeau de Dieu. அந்த பார்க்கும் பொழுது அது பார்க்கிற வேளையிலே இது சோனியா தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். Et lorsque Sonia regarde Martino, சோனியா மார்த்தினோவை நோக்கும்போது qu'elle sache que c'est un cadeau de Dieu. சோனியாவும் மார்த்தினோவை பார்க்கும்போது தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். Retenez cette image. இந்த படத்தை பார்த்து கொள்ளுங்கள். Et je vais conclure cette première partie en இந்த lisant avec vous Proverbes chapitre 10, le verset 19, le verset 14. இந்த முதலாம் பாடத்தை நான் ஒரு வசனத்தூடாக நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் Proverbes 19, le verset 14. 19. நீதிமொழிகள் 19:14 வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. Oui, père parent de Sonia et de Martino, évidemment, maintenant, c'est adopté. Et savez-vous que vous avez des richesses? சோனியாவுடைய பெற்றோர்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இது தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம். Et je suppose vous avez la maison. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும். Mais une femme est un don de l'Éternel. ஆனால் மனைவி என்பது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவு, ஒரு அன்பளிப்பு. Voilà la première image du mariage. திருமணத்தை பற்றின முதல் படமாக இவைகளை நான் உங்கள் மத்தியில் Je ne வைக்கின்றேன். vais pas garder ça avec moi. Je demande à ma femme de donner ça au nouveau marié. நான் எனக்குள்ளாக நான் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதை என் மனைவிடத்தில் கொடுத்து அது புதிதாக திருமண தம்பதிகளுக்கு கொடுக்கும்படி நான் கேட்கின்றேன். Alors, que Dieu vous bénisse. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். La deuxième image. இரண்டாவது படமாக Lorsque Dieu a déclaré l'existence du mariage entre Adam et Ève, ஆதாம் ஏவாள் இந்த திருமணத்தை நிர்ணயித்த பின்பு Dieu souhaite que ce mariage soit toujours gardé en permanence entre l'homme et la femme. அந்த கணவன் மனைவியான அந்த திருமண உறவானது நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். C'est ainsi que Dieu a dit dans Genèse 2, 23 et 24. ஆகையினால் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் ஆண்டவர் இவ்வண்ணமாக கூறுகிறார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Eh bien, il est dit ici que l'homme s'attachera à sa femme. இந்த வசனத்திலே கூட கூறப்பட்டிருக்கிறது, மனிதன் கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கூறுகிறது. Dans le terme original, மூல பாஷையிலே இந்த வசனமானது, eh bien, s'attacher veut dire l'homme va se coller. மூல பாஷையிலே இணைந்திருப்பார்கள் என்ற அந்த அர்த்தமானது ஒட்டப்பட்டிருப்பார்கள் என்று மூல பாஷையிலே அர்த்தம் கொள்ளும். Être collé à sa femme. மனைவியோடு ஒட்டி கொண்டிருப்பான். Et ils vont devenir une seule chair. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள். C'est-à-dire que ils vont devenir un. அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் இருவரும் ஒன்றாக மாறுகிறார்கள், இருவர் ஒருவராக மாறுகிறார்கள். Et cette image, இந்த படமானது, regardez-moi bien, நன்றாக கவனிங்கள் நான் சொல்வதை, il y a deux feuilles ici. என் கரங்களில் 2 தாள்கள் உண்டு. Nous appelons cette feuille Martino. இந்த தாளை மர்த்தினோ என்று J'ai சொல்லுகிறேன். accepté que je fasse un petit peu cette image-là. Et nous appelons cette feuille அடுத்த தாளை Sonia. சோனியா என்று பெயர் கொள்ளலாம். C'est grâce au mariage இந்த திருமணத்தின் மூலமாக, que vous allez devenir un. திருமணத்தின் மூலமாக நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள். Une seule chair, dit Dieu.
ஒரே தேவனை சேவிக்கிற ஒருவராக மாறுகிறீர்கள். Comment? Une seule chair? Mais non, ça ne colle pas. Ah. Il faut que ça soit collé. இந்த இரண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று Devenir ஒட்ட une seule மாட்டுகிறது? chair. N'est-ce pas? இரண்டு தாள்கள் ஒட்ட மாட்டுகிறது. எப்படி ஒட்டும்? அதற்கு ஒரு வழி உண்டு. Je vais mettre rapidement ça. Hein? நான் J'espère que ça va coller. நான் துரிதமாக அந்த Car la Bible a dit, கோந்தை நான் l'homme அந்த பசையை நான் தேடிக்கிறேன். s'attachera à sa femme. அந்த துரிதமாக அந்த பசையை நான் தடவுகிறேன். மனிதன் Alors, இருவரும் இணைகிறார்கள் என்று சொல்லுகிறது வேதம். qu'est-ce qui se passe என்ன சம்பவிக்கிறது? என்ன சம்பவிக்கிறது இப்படி செய்யும் பொழுது? lorsque il y a une colle ici? இதுல ஒரு பசை இருக்கும் பொழுது Et nous allons mettre cette feuille இந்த தாளை அந்த தாளோட ici. இணைத்து நான் ஒட்டும் பொழுது Arriver vite parce que le temps passe. நேரம் கடந்து செல்வதனால் துரிதமாக நான் ஒட்டுகிறேன். Alors, combien de feuilles vous avez là? எனது கரங்களில் எத்தனை தாள்கள் உண்டு? Il n'y a qu'une seule feuille. ஒரே தாள் தான் இருக்கிறது. Car la feuille, l'autre feuille, est collée. அந்த இரண்டு தாள்களும் ஒட்டி கொண்டது. C'est pourquoi Jésus a dit, ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், en Matthieu 19, le verset 3 à 6, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இது கூறினார், அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமோ என்று கேட்டார்கள். eh bien, le verset 6, 6வது வசனம், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ce sont les êtres humains qui ont inventé le divorce. மனிதர்கள் தான் விவாகரத்தை தீர்மானித்தார்கள். Mais pour Dieu, ஆனால் தேவனுக்கு முன்னதாக que l'homme donc ne sépare pas ce que Dieu a joint. ஆனால் தேவனுக்கு முன்னதாக தேவன் இணைத்ததை பிரிக்கக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். Même si c'est une image seulement, இது ஒரு படமாக நான் உங்களிடத்தில் காட்டினாலும் கூட j'aimerais demander à notre sœur oui, Anna, de remettre d'une manière symbolique cette image. அண்ணா அவர்களை நான் அழைக்கின்றேன். இது ஒரு அடையாளமாக இந்த Mais ça va avoir un lourd sens à vous deux. அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு பதிப்பாகவும் ஒரு அடையாளமாக திகழும். À chaque fois que vous regardez ce symbole, இந்த அடையாளத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்போது காணும் பொழுது pensez que vous êtes un devant Dieu. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறையும் இவைகளை நீங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு முன்னதாக ஒருவராய் Et இருக்கிறீர்கள். maintenant, la troisième image qui est la dernière. மூன்றாவது படமாக நாம் பார்க்க போகிறது. Comme vous le savez, c'est Dieu qui est à l'origine du mariage. திருமணத்துக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணர் கர்த்தர், கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். Mais vous êtes deux. ஆனால் நீங்கள் இருவராய் இருக்கிறீர்கள். Il y a un être qui devrait être au milieu de vous. உங்கள் இருவருக்கு நடுவாக ஒருவர் இருக்க வேண்டும். Pour que votre mariage soit un mariage de bonheur, de félicité, de joie de chaque jour. சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், மகிழ்ச்சி பாராட்டப்படக்கூடிய ஒரு திருமணமாக இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு நபர் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும். Et c'est Dieu lui-même qui est à l'origine du mariage qui devrait être là. திருமணத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்காரனாகிய கடவுளே உங்கள் மத்தியில் அவர் இருக்க வேண்டும். Et Dieu a exprimé cette idée-là dans Psaume 127, le verset 1. சங்கீதம் 127வது வசனம் 27வது சங்கீதம் 127வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவரே இவ்வனமாக கூறுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Et pour illustrer cela, இதை காண்பிக்கும் வண்ணமாக j'aimerais demander à Azriel de venir ici. அஸ்ரியலை இங்கு வரும்படி நான் அழைக்கின்றேன். Voici 3 rubans ou 3 cordes. என்னது கரங்களிலே 3 கயிறுகள், ஒரு 3 ரிப்பன் இருக்கிறது.
Si vous essayez de faire ça avec 2 cordes, அந்த இரண்டு ça lâche rapidement. இரண்டு கயிறுகளையும் அந்த ரிப்பனை நான் முடிச்சு போடும்போது அது சீக்கிரமா அவிழ்ந்து விடும். Pour l'image du mariage, ஆனா திருமணத்திற்கு அடையாளமாக la Bible nous dit dans Ecclésiaste 4, le verset 12, பிரசங்கி 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. திருமணமானது உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் இந்த 3 கயிறுகளை போல இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி இந்த வேலையில் நான் அழைக்கின்றேன், அந்த 3 சடைகளை போன்று செய்யும்படியாக அழைக்கின்றேன். இது உறுதியானது, நீங்கள் கவனமா பாருங்கள். பார்க்கிறீர்களா? 2 அந்த ரிப்பன் நிலைத்திருக்காது, அவிழ்ந்துவிடும். ஆனால் 3 ரிப்பன் மூலமாக நாம் இணைக்கும் போது, அது முடிச்சு போடும்போது அது உறுதியாக இருக்கும். இவைகளை பார்க்கிறீர்களா? தொடர்ந்து கவனிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லலாமா? இவைகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேவன் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது சகோதரி எஸ்தரை இது அன்பளிப்பாக கொடுக்கும்படி அழைக்கின்றேன். இது முக்கியமானது. இந்த திருமணத்தை உயர்த்துவதற்காக காண்பிக்கப்படுகிற இந்த அடையாளமான இந்த படங்களும் கூட. En conclusion, முடிவாக ஒன்று சொல்லுகிறேன். Dieu est honoré dans le mariage. திருமணத்தின் மூலமாக தேவன் உயர்த்தப்படுகிறார், மகிமைப்படுகிறார். Lorsque dans le couple, on prend soin du mari. திருமண தம்பதிகள் கணவனை கவனிக்கிறார்கள், On prend soin de la femme. மனைவியை கவனிக்கிறார்கள். Car le conjoint étant un cadeau de Dieu. ஏனென்றால் ஒவ்வொருவரும் திருமண தம்பதிகள் என்பது ஒருவருக்கு ஒரு துணைவன் துணைவியானது என்பது தேவனால் அளிக்கப்படுகிற ஒரு அன்பளிப்பாகும். Dieu est honoré dans le mariage. திருமணத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். Lorsque la femme et le mari ne cherchent que le bien l'un de l'autre. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு நன்மையானவைகளை தேடும் பொழுது தேவன் கனம் பண்ணப்படுகிறார். Et Dieu est honoré dans le mariage. திருமணத்தின் மூலமாக தேவன் கனம் பண்ணப்படுகிறார். Lorsque Dieu a une place au centre de votre mariage. உங்களுடைய திருமணத்திலே தேவன் மையமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். Que tous ceux qui sont mariés ici, இங்கு கூட இருக்கிற திருமணமான தம்பதிகள் யாரா இருந்தாலும் சரி, renouvellent leur alliance avec Dieu aujourd'hui. இன்றைய நாளில் தேவனோடு கூட உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Est-ce qu'il y a des mariés ici qui sont venus nombreux? திருமணமான தம்பதிகள் இருக்கிறீர்களா? Je me lève aussi avec vous. எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். திருமணமான தம்பதிகள் எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.